ஹாய், இன்றைக்கி வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபிக்கு நான் 2 வாழைக்காவை எடுத்திருக்கேன். வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை கட் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு பே லீஃப், 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர் போட்டு வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணி கிளறி விட்டுறலாம். இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைக்காய் 5 மினிட்ஸில் வெந்திருக்கும். இப்போ அதை எடுத்து ஆறுனதுக்கப்புறம் தோல் சீவி திருவி எடுத்துக்கலாம். நீங்கள் மேஷ் பண்ணுறனாலும் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், உப்பு போட்டுக்கலாம். பைண்டிங்காக 1/4 கப் கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையில் ஆயில் தடவி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் ஆயில் சூடானதும் உருண்டைங்களை போட்டு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.